நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம சாரதா இருக்காங்கல்ல, சாரதா வந்து வாசுவோட இதயம் பற்றி உண்மையை வந்து நம்ம பாரதி கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாரதா வந்து ஆதி, பாரதி, தமிழ் 3 பேருக்கு வந்து சமைச்சு வச்சுருக்காங்கல்ல. சமைச்சிட்டு 3 பேருமே அதை உட்காந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சும்மா வந்துக்கிட்டு நம்ம ஸ்வேதா வந்து நம்ம சாரதா மிரட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இங்கே பாருங்க அத்தை, நான் வந்து உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் வந்து மிரட்டிக்கிட்டே இருந்தாங்கல்ல. சாரதா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவட்ட இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, நீ உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா நானே ஒரு வாரத்தில் வந்து நான் பாரதி ஆதிக்கிட்ட வந்து உண்மையை சொல்லிக்கிறேன், அதுக்கடுத்து அவங்க என்ன தண்டனை எனக்கு கொடுத்தாலும் நான் வந்து ஏற்றுக்கிறேன், என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என் மனசுக்குள்ளே அதை வச்சுக்கிட்டு நான் இத்தனை நாளாக நான் வந்து நிம்மதியாக தூங்கினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டவொடனே நம்ம ஸ்வேதாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து சாரதா வந்து நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவங்களும் அத்தையும் வந்து இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சாரதா இருக்காங்கல்ல, சாரதா வந்து ஆதி, பாரதிக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு அந்த தாலி பிரித்து கோப்பாங்கள்ல, அந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறாங்க. இப்போ வந்து நம்ம சாரதா வந்து மனசு மாறினால நம்ம பாரதியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அம்மா, இந்த தாலி மாற்றி கோக்குற ஃபங்க்ஷன் வந்து தடபுடலாம் நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து கல்யாணம் அப்போ வந்து உங்களுக்கு உங்கள் கல்யாணத்தில் வந்து எனக்கு அந்தளவு விருப்பம் இல்லை, என் விருப்பம் இல்லாமல் தான் நடந்தது. அதனால் வந்து எனக்கு கல்யாணத்தில் உங்களை நல்லா கூட கவனிக்க முடியல. இப்போ வந்து தாலி பிரித்து கோக்குறோம்ல, இதுதான் உங்களுக்கு நான் பண்ணி வைக்கிற உண்மையான கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, நீங்கள் ஏற்றுக்கிட்டதே போதும் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. இல்லைம்மா, அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அத்தை, இதனால் என்ன இருக்குது, என்ன சொன்னாலும் நான் எதுவுமே நினைக்க மாட்டேன், சொல்லுங்கள் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீ என்ன நினைப்ப எப்படி நினைப்பேன் எனக்கு சரியாக தெரியல, இருந்தாலும் என் மனசுக்குள்ளே அந்த விஷயத்தை நான் பூட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் எதுவுமே தப்பாக நினைக்க மாட்டேன் அத்தை, நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி சொல்கிறதுனாமா தெரியலை, அது வந்துமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து கட் பண்ணிடுறாங்க. முழு எபிசோடில் தான் அவங்க சொன்னாங்களா சொல்லையானே நமக்கு உண்மை வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.